ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறப்ப நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படி தானே நினைக்கிறீங்க. ஆனால் அதான் கிடையாது. நான் இந்த பட்டரெல்லாம் வச்சு இப்போது கீ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பிஸ்னஸ்க்கு நான் எப்போயுமே ஆவின் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அது கிடைக்கலனா நெக்ஸ்ட் நான் அமுல் பட்டர் கூட யூஸ் பண்ணுவேன். இப்போது இந்த பட்டர்லாம் வச்சு கீ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நல்லா பெரிய அகலமான பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா பொங்கி வெளியில் வரும். ஸோ நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்தோன்னா நமக்கு கீ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பொங்கி ஒளிஞ்சு சம்பவம் பண்ணி விட்டுரும். நான் நார்மலாகவே வீட்டு பர்பஸ்க்குமே கீ கடையில் பட்டர் வாங்கி தான் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ நான் பிஸ்னஸ்க்குமே அதையே தான் ஃபாலோ பண்ணுறேன். 500 கிராம் பட்டரில் நமக்கு 350 கிராம் அளவுக்கு கீ கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணுறனால மணியும் சேவ் ஆகும், நம்மளே பண்ணியிருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும் அண்ட் ஹைஜீனாகவும் இருக்கும். கீ ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் அதை சொல்லி போர் அடிக்க விரும்பலை. நான் இப்போ பண்ணிகிட்ருக்க இந்த கீ சூஸ்பொரி, முட்டை மிட்டாய், புட்டிங், கேக் இது எல்லாத்துக்கும் தான் யூஸ் பண்ணுவேன். கீ இனிமேல் அதிகமாக கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா சூப்பராக நமக்கு கீ ரெடி ஆயிரும். நான் அப்போ ரெடி பண்ணதை ஒரு பெரிய ஆர்டருக்கு யூஸ் பண்ணிவிட்டேன். இதை நெக்ஸ்ட் பேட்ச் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.